Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. ஐக்கிய தேசிய கட்சியின் 55வது வருடாந்த சம்மேளனம் சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தவர்கள் பலத்த சோதனைகளின் பின்னரே கட்சி தலைமையகத்துக்குள் உள்வாங்கப்பட்டனர். கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற கௌரவ சிறிகொத்த கட்சி வளாகத்தில் இன்று முற்பகல் 9:30 அளவில் கட்சியின் சம்மேளனம் ஆரம்பமானது. இதன்போது சிறிகொத்த கட்டிடத்தின் கதவுகள் இவ்வாறு பூட்டு போடப்பட்டிருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. சம்மேளனத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தவர்களை கண்காணிப்பதற்காக பாதுகாப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சாத்தநாயக்க இந்த முறை இடம்பெற்ற சம்மேளனத்தில் 4 யோசனைகளை முன்வைத்தார். தலைமைத்துவ சபையை யாப்பில் உள்வாங்குதல், அதன் அதிகாரங்கள் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்தல், ஊழல் மோசடிகளை தடை செய்வதுடன் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் ஓர் அரசாங்கத்தை ஸ்தாபித்தல் ஆகிய 4 யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக சம்மேளனத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளிடம் விருப்பத்தை வினவிய கட்சியின் தலைவர் குறித்த தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்தார். இது புதுமையான ஒரு விடயமல்ல. பட்டாசுகள் வெடிக்கும் போது அவை ஓரிடத்தில் இருப்பதில்லை. பற்ற வைக்கப்பட்ட பட்டாசுகளினால் ஏதேனும் நேரும் என நான் எண்ணினேன். இதனை அல்ல வீழ்த்த வேண்டும், ராஜபக்ச படையணியையே வீழ்த்த வேண்டும். சூரிய விவ கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை நிர்மாணிப்பதை வைத்தே அரசன் யார் என எண்ணிக்கொள்ள முடியும். அது வரலாற்று சிறப்புமிக்க ஓர் வேலை. மின்சாரம் இல்லாத மின் உற்பத்தி நிலையங்களும் உள்ளன. இன்னும் 3 வருடங்களில் ஆடையை களைந்து 3 கெசினோக்களை காண்பிப்பார்கள். நான் 3 கெசினோக்கள் குறித்தே கதைத்தேன், வேறொன்றுமல்ல. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கெசினோவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கு இறங்கியுள்ளவர்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். அவர்கள் ஆட்சி பீடத்தை அமைத்த பின்னர் கெசினோவை இல்லாது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்களா? அதுவே எமக்கு கேட்க வேண்டிய கேள்வியாக உள்ளது. தர்ம சக்கரமா அல்லது கெசினோ சக்கரமா என கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அன்றைய தினம் தர்ம சக்கரத்தை வடிவமைத்தது ரணில் விக்ரமசிங்கவே. அவரே கெசினோ சக்கரத்தையும் போட்டுள்ளார். இன்றைய நிகழ்வில் மேலும் பல உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வலுவான நிலையில் தனிப்பட்ட அபிலாஷைகளின்றி செயற்படுதல் மற்றும் கட்சியினர் ஒரே எண்ணத்தில் செயற்படுதல், ஒரே குரலில் எழுந்து நிற்கவும் வேண்டும். நாம் ஒன்றிணைந்திருக்க தயாராக உள்ளோமா? தலைமைத்துவ சபையுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு வருகை தருமாறு நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். தலைமைத்துவ சபைக்கு வந்து உங்களது போராட்டங்களை உள்ளேயே மேற்கொள்ளுங்கள். சம்மேளனத்தின் இறுதியில் தேசிய கீதம் ஒலிக்கின்ற வேளையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் உரை நிகழ்த்தினார். இதேவேளை சம்மேளனம் இடம்பெற்ற பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கட்சி ஆதரவாளர்களுக்கு மத்தியில் வருகை தந்தார். காலை செத்த
இந்த சந்தர்ப்பத்தின் போது சம்மரணம் குறித்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். இந்த செயற்குழுவிடம் யோசனை ஒன்றை முன்வைத்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஒன்றில் 3 புரிந்துணர்வுகளுக்கு நாம் வந்தோம். மதிப்புக்குரிய மகா சங்கத்தினரும் நானும் கரு ஜெயசூரியம் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று உடன்படிக்கை ஒன்றில் கையொப்பமிட்டோம். அது திங்கட்கிழமையாகும் போது கிழித்தெறியப்பட்டது. எமது அரசியல் பயணத்தில் நான் மிகவும் தெளிவாக உள்ளேன். அதனால் எமக்கு முதுகெலும்பு உள்ளது, எனக்கு இயலுமை உள்ளது, எனக்கு புரிந்துணர்வு உள்ளது. தீர்மானங்களை எடுப்பதற்கு எனக்கு புதிதாக ஆலோசனைகள் வழங்க தேவையில்லை. සඳුදා දවසේ ඉරලා දමන්නට බෑ. විශේෂයෙන්ම මම මගේ දේශපාලන ගමන බොහොම පැහැදිලිව ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. ඒ නිසා මට අවබෝධයක් තියෙනවා, මට කොන්දක් තියෙනවා, මට හැකියාවක් තියෙනවා. මටම දේශපාලන තීන්දුව తీරන ගන්න මට අලුතින් උපදේශකෙන් අවශ්‍ය වෙන්නේ නැහැ. இந்த கருத்துக்கள் தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு இந்த இடத்தில் சந்தர்ப்பங்கள் பறிக்கப்படுவதாக இந்த சம்மேளனத்திலிருந்து தெரிய வருகிறது. අමුතුවෙන් මට කියන්න දෙයක් නැහැ. මම කියන දේ புதிதாக கூறுவதற்கு ஒன்றும் கிடையாது. நான் கூறுகின்ற கருத்துக்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களின் அனைத்து உறுப்புகளிலும் பதிந்திருக்கும். இந்த தலைமைத்துவ சபையில் அங்கம் வகிப்பதற்கு மகா சங்கத்தினர் மற்றும் 3 அடங்கிய குழுவிற்கு முன் விருப்பம் தெரிவித்திருந்தேன். எனினும் எனது சொந்த விருப்பின் பேரில் எனது விருப்பத்தை தெரிவிக்கவில்லை. கரு ஜெயசூரிய மற்றும் மகா சங்கத்தினருடன் கையொப்பமிட்டு ஓர் இணக்கப்பாட்டிற்கு வந்தேன். பொதுமக்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை எனது உயிரை விட பாதுகாக்கின்றேன். நான் ஏதேனும் ஒன்றில் கையொப்பமிட்டால் அது எனது இரத்தத்தில் கையொப்பமிட்டதற்கு சமமாக கருதப்படும். அதனை தான் தோன்றித்தனத்தில் அதனை இல்லாது செய்வதற்கு எனக்கு இயலுமை கிடையாது. எவ்வாறாயினும் தலைமைத்துவ சபையில் இணைந்து கலந்துரையாட வருமாறு உங்களை தலைமைத்துவ சபைக்கு ஒன்றிணைப்பதற்கு தலைமைத்துவம் வழங்கிய மகா சங்கத்தினரின் பிரதான 2 அழைப்பு விடுக்கின்றனர். கையொப்பமிட்ட மதிப்புக்குரிய மகா சங்கத்தினர் ஏகமனதாக என்னிடம் கூறினால் எனது நினைவுக்கேற்ப மகா சங்கத்தினர் 10 சரியாக நினைவில் இல்லை. அவர்களும் அதில் கையொப்பமிட்டனர். 3 நிபந்தனைகளையும் மறந்து கடமையாற்றுமாறு அவர்கள் எனக்கு எழுத்து மூலம் தெரிவிப்பார்களாயின் அதனை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். மகா சங்கத்தினர் தொடர்பில் கூறினால் இருவிதமாக 2 தரப்பினர் காணப்படுகின்றனர். 2 தீர்மானங்கள் வருகின்றன. அதில் எதனை ஏற்றுக்கொள்வது என நான் எண்ணி வருகின்றேன். නායක ස්වාමීන් වහන්සේලා ගැන කතා කරනකොට එක කොට්ටාසයක් කියනවා එක්තරා ආකාරයකට, තව කොට්ටාසයක් කියනවා තවත් ආකාරයකට. යෝජනා දෙකක් කියනවා. දැන් මම බලන්නේ මොකද්ද මම පිළිගන්නේ. ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தவர்கள் பலத்த சோதனைகளின் பின்னரே கட்சி தலைமையகத்துக்குள் உள்வாங்கப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கெசினோவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கு இறங்கியுள்ளவர்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். அவர்கள் ஆட்சி பீடத்தை அமைத்த பின்னர் கெசினோவை இல்லாது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்களா? அதுவே எமக்கு கேட்க வேண்டிய கேள்வியாக உள்ளது. தர்ம சக்கரமா அல்லது கெசினோ சக்கரமா என கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அன்றைய தினம் தர்ம சக்கரத்தை வடிவமைத்தது ரணில் விக்ரமசிங்கவே. அவரே கெசினோ சக்கரத்தையும் போட்டுள்ளார். இன்றைய நிகழ்வில் மேலும் பல உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வலுவான நிலையில் தனிப்பட்ட அபிலாஷைகளின்றி செயற்படுதல் மற்றும் கட்சியினர் ஒரே எண்ணத்தில் செயற்படுதல், ஒரே குரலில் எழுந்து நிற்கவும் வேண்டும். நாம் ஒன்றிணைந்திருக்க தயாராக உள்ளோமா? தலைமைத்துவ சபையுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு வருகை தருமாறு நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். தலைமைத்துவ சபைக்கு வந்து உங்களது போராட்டங்களை உள்ளேயே மேற்கொள்ளுங்கள். சம்மேளனத்தின் இறுதியில் தேசிய கீதம் ஒலிக்கின்ற வேளையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் உரை நிகழ்த்தினார். එක්සත් ජාතික පක්ෂයට ජය වේවා, අපේ ආණ්ඩුවක් ඇති වේවා.